Hi friends, welcome to Pravi's Diary. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சூப்பரான ஒரு மட்டன் தலக்கறி கிரேவி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சின்ன வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாமே நான் பாத்தீங்கன்னா ஒரு இடிக்கிற கல்ல வச்சு இடிச்சு எடுத்துக்க போறேன். இது மாதிரி இடிச்சு எடுக்கும்போது நல்லா டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கும் கிரேவிக்கு. பாருங்க இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைக்காமல் நல்லா கல்லிலே வந்து இடித்து எடுத்துக்கிறேன். எவ்வளோ பேஸ்ட்டாக ஆகும் பாருங்கள் லாஸ்ட்டாக. அந்தளவுக்கு வந்து நம்ம பேஸ்ட் மாதிரியே வந்து இடித்து எடுத்துக்கணும். இப்போ அடுப்பில் வந்து ஒரு குக்கரை வச்சுக்கிட்டேன். குக்கர் நல்லா காஞ்சோன்னா நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சமையல் எண்ணெய் சேர்க்குறீங்களோ அது கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டை வகை எல்லாமே சேர்த்துட்டு கூடவே சோம்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ சோம்பு பட்டை வகையெல்லாம் பொரிஞ்சோன்னே வெங்காயம் வந்து இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். வெங்காயம் வதங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் அப்படியே வந்து நம்ம மட்டன் தலைக்கறியும் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது மட்டன் தலைக்கறியை கழுவும் போது மஞ்சத்தூள் உப்பெல்லாம் சேர்த்து நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா அந்த தலைக்கறியோட ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா வராமல் இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ வந்து நல்லா வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அது கூட தக்காளி சேர்த்து தக்காளி வணங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நான் வந்து வதக்கிட்டுருக்கேன். இப்போ மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு மட்டனை சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம குக்கரை மூடி வச்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5-6 விசில் வந்து விட்டாச்சு. விசிலும் போயிடுச்சு. குக்கரை திறந்து பார்த்தா சூப்பராக வந்து ரெடியாக இருந்தது. கறி நல்லா வெந்து வந்திருந்தது. இப்போ கருவேப்பிலை தூவி இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ பெப்பர் 2 ஸ்பூன் தூவிட்டு நல்லா வந்து கிரேவியை சுண்ட விட்டுறேன். கிரேவி நல்லா சுண்ணோடனே மல்லித்தலை தூவி கிரேவியை மாற்றிடலாம். சூப்பராக வந்து பாருங்கள் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ வேறு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ சூடான மல்லிப்பூ இட்லியும் மட்டன் தலைக்கறி கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.